அப்புறம் இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ? இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கோம். பெரிய ப்ராடக்ட். ஆமாம், மஹேந்திராவோட 3XO இந்த வண்டி தான். ஷோரூம் எடுத்துங்களா இல்லை என்ன? ஸோ இல்லைங்க, இந்த வண்டி வந்து ஒரு 9 months ஓல்டு வண்டி. இது வந்துட்டு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்கிற வேரியண்ட் என்னன்னா மஹேந்திரா 3XOவோட AX5 பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அவ்வளோதானா? 6 speed gear box, வேறு ஏதாச்சும்? டர்போ பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 6 speed gear box. ஓகே, AX5 இன்ஜின் பேர் எதாவது சொல்லுவீங்க? MPFI. ஆமாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் இது டீட்டெயிலாக எப்படி இருக்குது, ஏன்னா என்னென்ன இருக்குங்கிறத நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, எப்படி இருக்குது 9 months கழிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். 9 months எவ்வளோ ஓட்டி? இந்த 9 monthsல நம்ம ஒரு 3800 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம். ஆமாம். இந்த ரீசன் என்னன்னா வண்டி வந்துட்டு அதிகமாக நம்ம டூரிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எடுத்தோம்னா இங்கேருந்து ஊட்டி, இங்கேருந்து வால்பாறை, இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். அதனால இங்கேருந்து நாங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்குது வண்டி. எந்த ஒரு மைலேஜ் எவ்வளோ? டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. மலையில் ஓட்டும்போது மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 10 to 12 வரும், மேக்ஸிமம் 12 மேலே வந்து. வாய்ப்பு இல்லை. ஆமாம், இங்கே சிட்டியில் என்ன மைலேஜ் வருதோ அந்த மைலேஜ் உங்களுக்கு சிட்டியில் கன்சிடரிங் டர்போ பெட்ரோல்ங்கிறதுனால அவ்வளவுதான் கிடைக்கும்ல. டர்போ பெட்ரோல் அவ்வளோதான் வரும். 3 cylinder ப்ரொவைடர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயே அதே மைலேஜ் தான் வருது. நான் வந்துட்டு வாங்கின புதுசில் மினிமம் எனக்கு 6 வரைக்கும் வந்திருக்கும். ஒரு நாள் 6-7 மைலேஜ் எடுத்துட்டு வந்து கொடுத்தா வீட்டுல. ஆமாம், வண்டி வாங்கின புதுசில் எவ்வளோ மைலேஜ் வரும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப கன்ஜஸ்டட் ரோடு. அப்படி போனதில் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி மைலேஜ் வந்துச்சு. அதுதான் கடைசியாக அதுதான் கடைசியாக பார்த்தது. மேக்ஸிமம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் மலைக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன். மேக்ஸிமம் வந்து நான் பொள்ளாச்சி ரோட்ல கான்ஸ்டன்டா போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிட்டே இருந்தேன். அப்போ வந்துட்டு அரௌண்ட் 20 வரைக்கும் எனக்கு ரீச் ஆச்சு. அதோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்க. அண்ட் யா, நிக்க வச்சு வீலுக்குள்ள கை விட்டு சுத்திருக்கா போல. சரி, ஏன் 3XO? ஆக்சுவலா இது வந்துட்டு நாங்கள் செப்டம்பர் பர்ச்சேஸ் பண்ண டைம்ல வி காட் ரெட் ஆஃப் ஸ்விஃப்ட் VDI. இங்க வந்து அப்படி சொல்றது வந்து கைலாஷ் ராஸ்க்கு முன்னாடி, அதெல்லாம் முன்னாடி 9 months முன்னாடி. இந்த வண்டியோட 3XO வந்து புதுசு. எந்த மாசம் வந்து 3XO? ஆகஸ்ட் சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஆமா. ஸோ அதுதாங்க நம்ம ஏதோ மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் ஐபிஎல்லோ வேர்ல்ட் கப்போ நடந்தது. ஸோ பார்த்த டைம்ல ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் 3XO தான் ஃபோக்கஸ். அதில் விழுந்துட்டோம். இந்த டைம்ல 300ஓட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. இந்த டைம்ல நாங்க வந்து ஒரு SUV போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். இந்தியன் ரோட்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு சிடன் டெஃபினட்டா வேண்டாம்னு டிசைட் பண்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது ஸ்விஃப்ட். மிட் சைஸ் SUV பார்த்து காம்பாக்ட் SUVயும் பார்த்தீங்களா, இல்ல வெறும் காம்பாக்ட் SUV இது மட்டும் தான் பார்த்தீங்களா? சப் 4 மீட்டர் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் SUVன்னு ஒன்னே ஆல்மோஸ்ட் எல்லா SUVயுமே நாங்கள் பார்த்தோம். மிட் சைஸும் பார்த்தோம், காம்பாக்ட் SUVயும் பார்த்தோம். கிரெட்டா S ஆப்ஷனல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் போய் ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் மட்டும் தான் 3XO போயிருக்கீங்க. ஆமா. ஸோ ஆக்சுவலா என்ன ரீசன்னா நாங்கள் கிரெட்டால எங்களுக்கு பிடிச்சது வந்துட்டு S ஆப்ஷனல் பிடிச்சது. ஏன்னா அதோட பேனோராமிக் சன்ரூஃப் ஆகட்டும், அதோட பிளாக் அலாய்ஸ், ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருந்தது. நத்திங் டு கம்ப்ளைண்ட். பட் ஆல்சோ 4 cylinder நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், எல்லாமே ஓகே தான் எங்களுக்கு. பட் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னாலஜிக்கல் வைஸ் 3XO கொஞ்சம் பவர் பேக்டாக இருந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. அது அள்ளி போட்டு சொன்னா அப்புறம் நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜர் ஆகட்டும், வைரஸ் சார்ஜர் கடைசியாக வரும். அதுக்கு நாங்கள் அடுத்து வரோம். ஆமா, பட் மேஜர்லி 2.5 லட்சம் டிஃபரன்ஸ். சாலிடா 2.5 லட்சம். இந்த AX5ல வந்துட்டு உங்களுக்கு அட்ரினாக்ஸ் கூட வருது. உங்களுக்கு ஃபோன்லயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணலாம். ஃபோனோட ஜியோ ஃபென்ஸ் ஆகட்டும், ஃபோன் எங்க போகுது, என்ன ஸ்பீட்ல போகுது, அதெல்லாம் ஜியோ ஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. என்னன்னா இப்போ நான் உங்ககிட்ட வண்டியை கொடுத்து விடுறேன். சரி, ஓகே, எனக்கு வந்துட்டு நீங்க கோயம்புத்தூர் தாண்டி போக கூடாது. நீங்க கோயம்புத்தூர் தாண்டி போக கூடாது. நான் கோயம்புத்தூர் தாண்டி போகவே மாட்டேன்டா அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போறீங்க. ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. நீ போவேன், ஆளை கூட்டிட்டு எஸ்கேப் ஆகும். நான் வந்துட்டு ஜியோ ஃபென்ஸ் கோயம்புத்தூர் தாண்டி ஆன் பண்றேன் அப்படின்னா எனக்கு அலர்ட் வரும் அவங்க கோயம்புத்தூர் தாண்டி. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. போன்லயே ஹார்ன் அண்ட் பிளிங்க், லாக் அண்ட் அன்லாக், சோ போன்லயே பண்ணலாம். அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிடலாமா? ஆல்சோ இந்த ஃபீச்சர்ஸ் கட்டாலே இருக்கு, இல்லன்னு சொல்ல கிடையாது. ஏசி ஆன் பண்ண முடியாது. இந்த ஃபீச்சர்ஸ் கரெக்டாவே இருந்துச்சு. பட்
என்னன்னா கொஞ்சம் ஹை வேரியன்ட் போகணும். எஸ்எக்ஸ் கொஞ்சம் லெக் ரூமும் பூட் ஸ்பேஸும் சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்னன்னா இது வந்து லெக் ரூம் வந்துட்டு நான் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு டீசென்ட். ஆமா, ஏன்னா கிரெட்டா அண்ட் 3XO உங்களுக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் வரல. ஆல்ரெடி சப் 4 மீட்டர்ல லெக் ரூம் பயங்கரமா இருக்கிறது 3XO தான். ஆமா, மத்த எல்லாத்துலயுமே லெக் ரூம் இன்னும் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். கரெக்ட். மத்த வேரியன்ட்ல மத்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்ல பூட் ஸ்பேஸ் பெட்டரா இருக்கும் 3XO விட. இதுல வந்துட்டு லெக் ரூம் பெட்டரா கொடுக்கணுங்கிறதுக்காக பூட் ஸ்பேஸ். ஸோ ஆக்சுவலாக அதுதாங்க மஹிந்திரா கிளைம் பண்ணது ஒரு பூட் ஸ்பேஸ், பட் நமக்கு கிடைச்சது வேற பூட் ஸ்பேஸ். அவனுக்கு சொன்ன பூட் ஸ்பேஸ் வந்து வேற கான்செப்ட். அது அவங்க வந்துட்டு பார்சல் ட்ரேவை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஒரு பூட் ஸ்பேஸ் சொன்னாங்க. பட் நெட்டுக்கா கண்ணாடி ஃபுல்லா மறைச்சு ஒரு ஃபுட் ஸ்பேஸ். பட் ஹைட் 200 லிட்டர்ல ஒரு 290 யாருமே நம்ம அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராக்டிகலா அப்படி வர முடியாது. ஆமா. சரி, இப்போ 3XO ஓட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஃபிளாட் பட்டன் இருக்கு. இந்த பட்டன் தான் அது. இப்போ செக்மெண்ட்ல இதுதான் ஸ்மாலஸ்ட் பூத் சைஸ். ஸ்டில் ஃபுட் ட்ரே இருக்கு ஆல்ரெடி. மஹிந்திரா கிளைம் பண்றது 365 லிட்டர்ஸ் சொல்றாங்க. அது என்ன கணக்குன்னா அந்த ஃபுட் ட்ரே இல்லாம வரும். இது ஃபுல்லா கணக்கு வச்சு 365 லிட்டர்ஸ் வருது. பட் இது வந்து ஐடியலி இது கணக்குல வராது. நெக்ஸ்ட் இன்ஜின் பே எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனேயுமே இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வருது, லைக் இன்ஜின் பே ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத. இங்கே ஒரு இமேஜும் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் வருது. பாட் நல்லா ஹெவியா இருக்கு. இன்சுலேஷன்லாம் பக்காவா இருக்கு. இங்க நல்ல பேடடா இருக்கு. நைஸ். ஆன் டாப் ஆஃப் தட் இதுதான் கூலண்ட் அண்ட் இன்ஜின் டர்போ செட்டப். இன்ஜின் ஆக்சுவலி இப்போ டர்போ இன்ஜினோட சவுண்ட் இருக்கிறதுனால உள்ள உட்காரும் போது பேடன் நாய்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகிறதுனால நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் பெட்டரா தான் இருக்கு. ஸோ இந்த பேட்டரி பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் செப்பரேட்டர் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் சொல்லியிருக்காங்க. இதை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 1 month பேக் 3XOட எல்லா வெஹிக்கிள்ஸுமே அவங்க ரீகால் பண்ணி இந்த வாட்டர் செப்பரேட்டர் அப்படிங்கிற காம்போனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். என்ன ரீசன், சம்திங் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கலாம், அதனால அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் செப்பரேட்டரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்ஜினுக்கு போகிற ஏரை ஃபில்டர் பண்ணி, இன்ஜின் போகிற ஏர்லேருந்து வாட்டரை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த காம்போனண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் ரெயின் உங்களுக்கு இன்ஜின்குள்ளே போகிற ஏர் வந்து தண்ணியோட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் செப்பரேட்டருங்கிற காம்போனண்ட். ஸோ இதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல மஹிந்திரா பேட்சிங்கோட ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ஒரு ரகெட் லுக்காக இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிஆர் கொடுத்துருக்காங்க, எல்இடி டிஆரும். நம்ம வண்டி ஆன் பண்ணால், இன்ஜின் ஆன் பண்ணாலே டிஆர்லாம் ஆன் ஆயிரும். இது ஆக்சுவலாக சுவிட்சபிளாக கொடுத்துருக்காங்க. இதோட சுவிட்சஸ் நம்ம இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட் டு திஸ் நம்ம ஒரு ஃபாக் லேம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஆட் ஆன் ஃபீச்சர் எதுவும் போட்டிருக்கோம். AX5க்கு ஃபாக் லேம்ப் இன்பில்ட்டாக வராது. அண்ட் இது டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கம் ஹசார்ட் லேம்பாக கொடுத்துருக்காங்க. DRL அதே வந்து டர்ன் இண்டிகேட்டராக நமக்கு ஆட் பண்ணும். 16 inch டைமண்ட் கட் சில்வர் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி கூடயே வந்ததுல நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக இதோட AX7 விட AX5யோட அலாய்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு EV ஸ்டைல் லுக் கொடுக்குது. இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், பட் எனக்கு பர்சனலாக இது பிடிச்சது. உங்களுக்கு எது பிடிச்சதுங்கிறதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்க. அண்ட் வண்டி கூடவே வந்தது தான் MRF வாண்டர் அப்படிங்கிற டயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ORVM டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ரூஃப் ரைலிங் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ஒன்றும் இல்லை, ஏரோடைனமிக்ஸ் இல்லை. மெடல் வாங்கிட்டு போல. இந்த இடத்துல நம்ம ஒரு மெடல் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். கூச்சமே இல்லை. வீடியோவில் தெரியுமான்னு தெரியல. கம்மிங் டு வண்டியோட இன்டீரியர்ஸ், காருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஆடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும் இதுக்கு மேலே. அப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அனிமேஷன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கம்மிங் டு லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டியரிங் வீல், இந்த இடத்துல வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கான டாகல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சோர்ஸ் அதுக்கான ஒரு டாகல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் அட்டெண்ட் டிக்ளைன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அலெக்ஸா பட்டன் அண்ட் மியூட் பட்டன் இதெல்லாம் இருக்குது. ஸோ கோயிங் டு ரைட் சைட் ஆஃப் த ஸ்டியரிங் வீல், இந்த இடத்துல நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரெசிவ் பட்டன், ஆஃப் பட்டன் அண்ட் க்ரூஸ் ஸ்பீடோட இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அண்ட் மோர் ஆப்ஷன்ஸ் இதுக்கான பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல ஒரு 26.03 சென்டிமீட்டர் டிஜிட்டல் கிளஸ்டர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் ஒரு டிரைவ் இன்ஃபோ இருக்குது. இந்த டிரைவ் இன்ஃபோவில் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அந்த ரீடிங்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ஃபியூல் இன்ஃபோ, இதில் ஃபியூவலோட ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு வெஹிக்கிள் இன்ஃபோ, இந்த இடத்துல டயர் ப்ரெஷர் இதில் கிலோ பாஸ்கல்ல இருக்குது, நார்மலாக பாஸ்கல்ல இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டயர் டெம்பரேச்சர் அதுவும் கொடுத்துருக்காங்க. இங்கே நேவிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மஹேந்திராவோட டிஃபால்ட் நேவிகேஷன் ஆப்பில் நம்ம ஏதாவது டெஸ்டினேஷன் என்டர் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து நேவிகேஷன் டைரெக்டாக இதில் இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நம்ம இன்ஃபர்டெயின்மெண்ட்டை பார்த்து ஓட்டணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இது டிஸ்பிளே லே அவுட், பேசிக்லி டிஸ்பிளே டிசைன்ஸ் இவ்வளோ நம்ம பார்த்துட்டு இருந்தது தான் நார்மல். அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இன் அனிமேஷன், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நார்மலே போய்க்கலாம், எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. ஓகே, ஸோ இதில் மினிமல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுலேயே ஒரு சின்ன வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கோயிங் பேக் டு நார்மல். ஸோ அடுத்ததாக செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இது ஜென்ரலாக நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரியே சவுண்ட், கிளாக் டைப், ஃபேக்ட்ரி ரீசெட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலர்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்கேஸ் ஏதாவது டயர் ப்ரெஷர் லோவாக இருக்குதா இல்லை வேறு ஏதாவது மால் ஃபங்க்ஷனிங்ஸ் ஏதாவது இருக்குதுனாலோ அதெல்லாம் நம்ம இது டிஸ்பிளே ஆகும். இங்கே ஹெட்லைட்டோட கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் அண்ட் ஆட்டோமேட்டிக் அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஆஸ் யூனோ நம்ம டிம்மாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் ஆன் ஆகிக்கும். ஸோ இது ஹை பீம் அண்ட் லோ பீம் நல்லா பிரைட்டாகவே இருக்குது, நத்திங் டு கம்ப்ளைண்ட் ஹியர். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இன்னொரு பட்டன் மேலே போனோம்னா இது பார்க்கிங் லைட்ஸ். ஸோ நம்ம இங்கே பார்க் லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக நம்ம ஃபாக் லேம்பும் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம், பம்பர் டு பம்பர் டிராஃபிக் நிறைய லைட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த லைட் நமக்கு தாராளமாகவே பத்தும். ஸோ இண்டிகேட்டரோட ஃபீச்சர்ஸ்க்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் டேப் பண்ணோம்னா இண்டிகேட்டர் 3 times பிளிங்க் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும், ஜஸ்ட் ஃபார் ஹைவேஸில் ஓவர்டேக் பண்ணுற பர்பஸ்க்காக. அண்ட் எப்பயும் போல் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு டேப் பண்ணுறோம் அப்படின்னா மேனுவலாக நம்ம ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஸ்டேரிங் திருப்புற வரைக்கும் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டிரைவரோட ரைட் ஹேண்ட் சைட் வந்தோம்னா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபியூவல் சேவிங் பர்பஸ். அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல பவர் விண்டோஸ் அண்ட் ஓஆர்விஎம்ஸோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தா ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் அதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டார்க்காக இருக்கனால தெரியல. யா, அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஓஆர்விஎம் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான பட்டன் அதுவும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆட்டோ பவர் விண்டோ, இதில் டிரைவர் சைட் மட்டும் 1 touch அப் 1 touch டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு யூஸ்ஃபுல் டெக்னாலஜி. அண்ட் கீழே வந்தோம்னா டோர்ஸ் லாக் அன்லாக் அண்ட் பவர் விண்டோஸோட ஆப்ஷன்ஸ் எனேபிள் அண்ட் டிசேபிள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 டோர்ஸுக்குமே இந்த மாதிரி லெதர் பேடிங் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அப்புறம் டிரைவர் சைடுக்கு கண்ணாடி கொடுக்கவில்லை. இங்கே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க அலெக்ஸா பர்பஸ்க்கு, அதுவும் நல்லா தான் வேலை செய்யுது இப்போ வரைக்கும். ஆனால் கோ பேசஞ்சருக்கு நல்லா லைட் போட்டு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் 3XOட ஒரு 10-inch இன்ஃபர்டெயின்மெண்ட். டிஸ்பிளே வைஸ் குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த நேவிகேஷன். இது வந்துட்டு நம்ம ரொம்ப நேரமாக காரை ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம அட்ரினாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேட்டரி டிஸ்சார்ஜ் அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. ஸோ நம்ம இது வாட் ரெக்கமெண்டட் இஸ் நம்ம கார் ஓட்டும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ், ரேடியோ, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, நேவிகேஷன். ஸோ நேவிகேஷன் இது வந்துட்டு மஹேந்திராவோட இன்பில்ட் நேவிகேஷன். ஸோ இது வந்துட்டு எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. பட் ஓகே, அப்பப்போ ஒர்க் ஆகுது, அப்பப்போ ஒர்க் ஆகலை. இது வந்துட்டு ஆப்பிள் கார்ப்ளே, இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இதோட லொக்கேஷன் நல்லாவே இருக்குது, லைக் நம்ம சர்ச் பண்ணுறதாகட்டும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம சாங்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது அண்ட் கால்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் நத்திங் டு கம்ப்ளீட். கீழே வந்தோம்னா ஜென்ரலாக நம்ம எஸ்யூவியோட இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம காரோட இன்ஃபர்மேஷன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காரோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டாக்குமெண்ட் வாலே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா நம்ம பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், லைசன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அட்ரினாக்ஸ் மூலமாக இதை வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி
இங்கே வந்துட்டு நம்ம ஓகே சேவ் பண்ணி ஃபோன்ல வச்சுக்கலாம். அப்லோட் பண்ணி இங்க வந்து டிஸ்ப்ளே ஸோ பண்ணலாம். இது வந்துட்டு இதில் இருக்கிற குவாலிட்டி தான் காட்டும். ஓகே பட் நம்ம ஒன்றுமே இல்லாமல் எங்கேயாவது போகிறோம் அப்படிங்கிற டைமில் திஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் அஸ். சம்டைம்ஸ் ஆமாம். ஸோ நல்லா தான் இருக்குது. இது ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் தான் சொல்லலாம். ம். அண்ட் இங்கே ஒரு ரிவர்ஸ் கேமரா வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம வண்டி ஸ்டாப்பில் இருக்கும்போதே நம்ம இதை வியூ பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேலரி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியிருக்கிற டைமில் நீங்கள் யூஎஸ்பியில் இருக்க ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்த மாதிரி ஃபோனில் எடுத்த வீடியோனா பிரச்சனையே இல்லை, கிளிக் பண்ண உடனே ப்ளே ஆகுது. பட் மூவி எப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமும் இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். பஃபர் ஆகி லோட் ஆகி ஸ்ட்ரக் ஆகி அப்படி தான் ப்ளே ஆகுது. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சராக எனக்கு தெரியல. நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி காரை ரன் பண்ண விட்டு நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு நம்ம ஜாலியாக உட்காந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாம், இன்னும் கிளியராகவே இருக்கும். பட் வீடியோ சாங்ஸ் எல்லாம் ஓடுது இல்லையா கொஞ்சம் clear வீடியோ சாங்ஸ் கிளியராக இருக்குது. சின்ன சின்ன சைஸ்னா ஓகே, பட் படமெல்லாம் ஓட மாட்டேங்குது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஸ்போர்ட், கம்ஃபர்ட், நார்மல் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல், ஸ்போர்ட், கம்ஃபர்ட். ஸோ இது வந்துட்டு ஸ்டியரிங்கோட வெயிட் அதை தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுது. எனக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. ஸ்போர்ட் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பட் நார்மலோட கம்ஃபர்ட் வாஸ் பெட்டர். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம எங்கேயாவது மட்டில் ஸ்டக் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெஹிக்கிளை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் நமக்கு எல்லோ கலர் டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஏர் பேக் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அதுக்கான ஸ்விட்ச் நான் உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் காட்டுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ரியர் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் இந்தியா ஏசி கண்ட்ரோல் போவோம். ஸோ ஏசி நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக். டுவெல் ஜோனா 2 பேருக்கும் இப்போ லெஃப்ட்ல இருக்கவங்களுக்கு குளிர் வேணாம், ரைட்ல இருக்கவங்களுக்கு ஒரு வயசானவங்க இருக்காங்க, டெம்பரேச்சருக்கு அதிகமாக இருந்தால் போதுன்னா அவங்க வந்து தனி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு 20 இது வந்துட்டு 28லையும் இது வந்துட்டு டிரைவர் வந்து ஒரு 22லையும் வச்சு ஓட்டணும்னா இட் வில் பி குட். ஸோ இது வந்துட்டு ஒரு டெக்னாலஜி. என்னன்னா நீங்கள் இங்கே மாற்றுறீங்க அப்படின்னா டியூவல் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மாற்றுறீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நிறைய வீடியோஸில் இது சொல்லலை, அதனால நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் டிரைவர் சைடு ஏசி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது 2 சைடு ஏசியுமே அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே இங்கே 26னா இங்கே 26, இங்கே 25னா 25.5, இங்கே 25.5. பட் நீங்கள் ஒன்ஸ் இந்த ஏசி நீங்கள் டச் பண்ணிட்டீங்கனாலே டியூவல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நீங்கள் இதை கம்மி பண்ணுறீங்களா, கம்மி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். So automatically switching it to dual mode ஆமாம். until you touch the passenger. ஸோ இந்த இடத்துல வந்து மெமரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஏர் ரீசர்குலேஷன், இது வந்துட்டு ஃப்ரண்ட் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே அண்ட் ஆல்சோ மோட் கொடுத்துருக்காங்க. மோட்ஸும் நல்லா ஒர்க் ஆகுது. இது என்ன மோட்ஸ்? ஸோ மூஞ்சிக்கு அடிக்கிறது, மூஞ்சிக்கும் காலுக்கும் வேணும், காலுக்கு மட்டும் வேணும், காலுக்கும் டிஃபாகரும் வேணும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்ஃபர்டைன்மெண்ட்லேயுமே நம்ம கிளைமேட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஏசி கண்ட்ரோல்ஸை. இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ மோட்ஸு இதெல்லாமே வந்துட்டு நம்ம இதுலேயும் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏசி ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபீச்சர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸா வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் அலெக்ஸான்னு சொன்ன உடனே அது ஓப்பன் ஆகுது. சொல்லுவோம், ஹே அலெக்ஸா டர்ன் ஆஃப் தி ஏசி. ஓகே. ஸோ இப்போ ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, ப்ளோவர் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு வயர்லெஸ் சார்ஜர் ஒன்று இருக்குது. வயர்லெஸ் சார்ஜர் சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு, அதை நாங்கள் சொல்கிறோம் ஃபர்தராக வர வீடியோவில். இது வந்துட்டு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ நல்லாவே இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் போட்டோம்னா நமக்கு பார்க்கிங்க்கு கேமராஸ் வந்துச்சு வித் கைட் லைன்ஸோட வருது. நல்லாவே இருக்குது. நம்ம கிட்ட வர இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாம் காட்டும். நம்ம கிட்ட வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற சென்டிமீட்டர் வைஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இதோட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டோர்லேயே வந்துடுது. அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் சப்வூஃபர் குட் ஹேவ் பீன் பெட்டர். நமக்கு சப்வூஃபர் வேணும்னா நம்ம AX7 போகணும். மேனுவல் IRVM கொடுத்துருக்காங்க, மேனுவல் டிம் பேசிக்காக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. உள்ள ஃபெல் கிளாத் வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அண்ட் 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல சன்ரூஃப். பின்னாடி வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு நடுவுலையும் ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் இதுதான் ரியர் சீட்ஸ். Battery discharge warning. Start the engine immediately. மிரட்டுறாங்க இன்ஜின் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு.
ஸோ நம்ம இன்டீரியர் இதோட முடிச்சுட்டு ஜென்ரலாக யூசர் ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் 3XOவோட புகழ்ச்சி பாடி இருக்கோம். ஸோ திட்டிக்கலாங்கிறத விட நம்ம மஹேந்திரா மேலே தான் ரியாலிட்டி பேசி தான் ஆமாம் லாரி வந்துட்டு சைடில் லைட்டாக ஏற்றிருச்சு. என்ன சொல்றேன்னா அது குட் ஹேவ் பீன் பெட்டர். இந்த செக்மெண்ட்டுக்கு இது போதும்னு நினைச்சிட்டாங்களா? பட் இதோட கனெக்டிவிட்டி வந்துட்டு எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவா தெரியல. வாங்கும்போதே சொன்னாங்க என்ன மஹேந்திரா வந்துட்டு ஆமா ஒரு நாள்ல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொடுத்தாங்களா? ஒரு நாள்ல வந்தது இல்ல, 5 நாள் கிட்ட சர்வீஸ் ஸ்டேஷன்லயே கூட நின்று இருக்கு. கொஞ்சம் சோகமாயிடுச்சு. ஹெரால்டைட் போட்டு ஓட்டிட்டாங்க. நடந்துருச்சு. வாட்டர் செப்பரேட்டர் எல்லாம் கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிடுச்சு.